மேஷம். மேஷ ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி அதன் முக்கிய ராசியான கும்ப ராசியில் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அழுத்தம் கொடுப்பீர்கள். இருப்பினும் நீங்கள் இந்த சவால்களை உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் மற்றும் மிகவும் கடினமாக உழைப்பீர்கள். உங்கள் கடின உழைப்பு மக்களின் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்கள் வருமானம் கூடும் மற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான வலுவான யோகங்கள் உருவாகும். நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகளை அதிகரித்து அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை வெற்றி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வீர்கள். சூரியனின் ஆசீர்வாதத்தால் அரசாங்க துறையின் ஆதரவை பெறுவதன் மூலம் உங்கள் வணிகத்தில் வெற்றி பெறலாம். 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 3வது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்க தூண்டும். ஆனால் இந்த உழைப்பு வீண் போகாது. மேலும் கடினமாக உழைத்தால் அதற்கேற்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டை பார்ப்பார். இதன் காரணமாக சில சிறிய டென்ஷன்கள் ஏற்படலாம். ஆனால் செவ்வாயின் அம்சம் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்களை வழங்கக்கூடும். 5ஆம் வீடு வக்ர நிலையில் உள்ளது மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தின் 3வது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சவால்கள் வரலாம். ஆனால் அவற்றை புறக்கணித்து உங்கள் அன்பை நிர்வகிக்க முயற்சிப்பீர்கள். உங்கள் நண்பர்கள் சிலரும் இந்த விஷயங்களைச் செய்ய உதவியாக இருப்பார்கள். இதன் விளைவாக உங்கள் காதல் உறவு மிகவும் சிறப்பாக செயல்படும். உங்கள் ஜாதகரின் 2வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் மகிழ்ச்சியும் திருப்தியும் படிப்படியாக அதிகரித்து பரஸ்பர அன்பு பெருகும். வக்ர சனி உங்கள் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். பணத்தின் நிலையான ஓட்டம் தொடரும் மற்றும் அன்றாட தேவைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் மாத தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கலாம். அதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது எந்த வகையான அறுவை சிகிச்சை செய்தாலும் அவதிப்படலாம். சனியின் வக்ர நிலை 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். முக்கியமானதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில் சிக்காமல் இருக்க தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ரிஷபம். ரிஷபம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வக்ர நிலையில் 10ஆம் வீட்டில் உள்ள சனி நீங்கள் கடுமையான கடின உழைப்புக்கு தயாராக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மீது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் வேலையை சரியான முறையில் மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பதே உங்கள் வேலையில் செயல்திறன் மேம்பட முக்கிய காரணமாக இருக்கும் மற்றும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். வியாபாரத்தில் வளர்ச்சி யோகங்கள் உருவாகும். சமுதாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவை பெறுவீர்கள். இதனால் உங்கள் வணிகம் முன்னேறும். நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மூலம் ஆதரவு மற்றும் நல்ல முதலீட்டை பெறலாம். இது உங்கள் வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையை தரும். 5வது வீட்டில் குரு கிரகத்தின் முழு அம்சம். நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள். உங்கள் மனம் அறிவை பெறுவதை நோக்கி நகரும். ஆனால் உங்கள் செறிவு அவ்வப்போது தொந்தரவு செய்யத் தொடங்கும். படிப்பில் சீரான தன்மை இல்லாததால் உங்கள் செயல்திறனை பாதிக்கும் என்பதால் நீங்கள் அதை நிர்வகிக்க வேண்டும். உங்கள் ராசியில் குரு கிரகம் இருப்பதால் உங்கள் மனதில் பொறுமையும் சரியான எண்ணங்களும் நிறைந்திருக்கும். இதன் காரணமாக சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து சூழ்நிலைகளை கையாள முடியும். கேது பகவான் மாதம் முழுவதும் 5வது வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் குரு அவர் மீது முழு பார்வையை பெறுவார். இதன் காரணமாக உங்கள் உறவில் ஆன்மீகம் அதிகரிக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக உணருவீர்கள். நீங்கள் ஒன்றாக ஒரு கோவிலுக்கு அல்லது மதஸ்தலத்திற்கு சுற்றுலா செல்லலாம். செவ்வாய் 7ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் அவ்வப்போது வாக்குவாதங்கள் மற்றும் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இவை அனைத்தையும் மீறி நீங்கள் உங்கள் உறவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். இருவரும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையின் கடமையை நிறைவேற்றுவார்கள். குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் தம்பதிகளின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும்.
திருமணமாகாத ஜாதகக்காரர்களுக்கு திருமணத்திற்கான யோகங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 11வது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்யும். உங்கள் பணத்தை அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம் மற்றும் உங்கள் வணிகத்தில் பண அதிகரிப்பால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். மாதத்தின் ஆரம்பம் செவ்வாய் இருப்பதால் பலவீனமாக இருக்கலாம், அதனால் நீங்கள் சில சிறிய காயங்களால் பாதிக்கப்படலாம் அல்லது நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம். சனி 12ஆம் வீட்டில் வக்ர நிலை கொண்டிருப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். மிதுனம். மிதுனம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் 10வது வீட்டில் அமர்ந்திருப்பார். பின்னர் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் செயலை விட உங்கள் எதிர்வினை அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிக அவசரம் காட்டலாம் மற்றும் இந்த அவசரம் தவறுகளுக்கு வழிவகுக்கும். எந்தவொரு வேலையிலும் குறுக்கு வழிகளை எடுப்பதை தவிர்க்கவும். ஆனால் உங்களுடன் இருக்கும் நல்ல விஷயம் என்னவென்றால், மற்றவர்கள் கடினமாக கருதும் வேலையை நீங்கள் தீர்க்க முடியும். இது துறையில் உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் மற்றும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 7வது வீட்டின் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிற மாநிலங்களில் இருந்து வியாபாரம் கிடைக்க உதவும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பணக்காரர்களின் ஆதரவை பெறுவீர்கள். இதன் காரணமாக வியாபாரம் முன்னேறும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டில் சூரியன் கிரகத்துடன் சேர்ந்து இருப்பது மாணவர்களின் கல்வியில் சிறப்பாக செயல்படத் தூண்டும். செவ்வாய் கிரகம் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டில் பார்வையை செலுத்தும். இதன் காரணமாக கல்வியில் போராடும் குணத்தை காட்ட வேண்டும். ராகு மற்றும் கேது முறையே 10ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள். இதனால் வீட்டின் சூழ்நிலை குழப்பமாக இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் மொபைல் போனில் பேசுவதிலோ வெளியாட்களிடம் பேசுவதிலோ பிஸியாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் குறைவாக இருப்பதால் வீட்டில் ஒற்றுமை குறையும். உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சம். சில சிறிய சண்டைகள் ஏற்படலாம், ஆனால் சுக்கிரன் கிரகத்தின் ஆசீர்வாதத்தால் உங்கள் உறவு தொடரும். உங்கள் உறவில் உள்ள காதலை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து உங்களின் 7வது வீட்டை பார்ப்பார்கள். ஒருபுறம் உங்கள் திருமண உறவில் அன்பு அதிகரிக்கும். மறுபுறம் பரஸ்பர ஈகோவின் மோதல்களும் நிகழலாம். எனவே நீங்கள் நேர்மறை மற்றும் தயார்நிலையை காட்ட வேண்டும் மற்றும் உங்கள் உறவை கையாள வேண்டும். செவ்வாய் பகவான் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க இது உங்களுக்கு முழுமையாக உதவும். இது உங்கள் தைரியத்தை மேம்படுத்தும். பணப்பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்ட புதிய பணிகளில் முயற்சி எடுப்பீர்கள். அவற்றை நிறைவேற்றும் தைரியத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். 3ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய கிரகம் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருவார். நன்றி. வாழ்க வளமுடன். கடகம். கடகம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் வேலைக்கு பலம் தருவார். நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைக்கிறீர்கள் மற்றும் உங்கள் குழுவை ஒரு குழு தலைவராக வழிநடத்துவீர்கள். உங்கள் பணியால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். இது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் மேலோங்கும். இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு பரிசாக கிடைக்கும். 7ஆம் வீடான சனி பகவான் வக்ர நிலையில் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் வியாபாரத்தில் லாபம் தரும் கிரகமான புதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். இதன் காரணமாக வணிகம் தொடரும். ஆனால் நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க நேரம் ஒதுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்தால் அது தவறு என்று நிரூபணமாகலாம். எனவே கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால்
முழு கடின உழைப்புடன் உங்கள் படிப்பை தொடங்குவீர்கள் மற்றும் உங்கள் படிப்பிற்கு முழு முன்னுரிமை கொடுப்பீர்கள். இதன் மூலம் படிப்பில் முழு கவனம் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் மற்றும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். 4வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் 12வது வீட்டில் இருக்கிறார் மற்றும் ஜூலை 7ஆம் தேதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டிற்கு மாறுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நீண்ட பயணத் திட்டங்கள் ஏதேனும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒரு புதிய செயல்பாடு நடக்கலாம் மற்றும் வீட்டின் சூழ்நிலை சிறப்பாக மாறும். கடக ராசிக்காரர்களின் காதல் உறவுகளைப் பற்றி நாம் பேசினால், குரு பகவான் 5வது வீட்டில் முழுமையாக 11வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மாதம் முழுவதும் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். சுக்கிரன் கிரகம் உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் பெயர்ச்சித்து உங்கள் 7வது வீட்டை பாதிக்கும். திருமண வாழ்க்கையில் தொடர்ந்த பிரச்சனைகள் தாங்களாகவே மறைந்து உங்கள் இருவருக்கும் இடையே காதல் பயப்படும். உங்கள் துணையுடன் ஈகோ மோதல்களை தவிர்க்க வேண்டும். 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து இருப்பதால் உங்கள் செலவுகளை துரிதப்படுத்துவீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்கள் வருமானத்தின் விகிதத்தில் உங்கள் செலவுகள் பெரிதும் அதிகரிக்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள எச்சரிக்கிறது. ஏனென்றால் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் மற்றும் நீங்கள் செல்வத்தை இழந்தால் வேறு எந்த செல்வத்திற்கும் மதிப்பு இருக்காது. உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கும் சனி பகவான் அன்றாட பணிகளில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உடல் சமநிலையை உருவாக்க தூண்டுவார். நன்றி. வாழ்க வளமுடன். சிம்மம். சிம்மம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 10வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை தரும். உண்மை நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள். நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றும் முக்கியமான வேலைகளை செய்வீர்கள். இதனால் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவடையும். உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கவனமாக செயல்படுவதன் மூலமும் நீங்கள் ஒரு நல்ல குணத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் நிலைநாட்டப்படும். நீங்கள் ஒரு தொழிலை நடத்தினால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 7வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். இது உங்கள் வேலையில் தீவிர ஆர்வத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் வேலையைப் பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீர்கள் மற்றும் பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்கள் 5வது வீட்டில் முழுமையாக காட்சியளிக்கிறார்கள். இதன் காரணமாக நீங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு உங்கள் கல்வியை மிகச்சரியாக நிர்வகிப்பீர்கள். உங்கள் கவனச்செறிவு அதிகரித்து படிப்பில் கவனம் செலுத்த முடியும். 4ஆம் இடமான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்பச் சொத்துக்கள் உயரும். நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதில் வெற்றி பெறலாம் மற்றும் இந்த சொத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த நிலைமையை மேம்படுத்தும். நீங்கள் யாரையாவது காதலித்தால் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அன்பின் மிக அழகான தருணங்களை பரிசாக அளிக்கும். சுக்கிர கிரகத்தின் அம்சம் உங்கள் 5வது வீட்டை அன்பால் நனைக்கும். உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே உள்ள அனைத்தும் சாகசங்கள் நிறைந்ததாக இருக்கும். சுற்றிலும் விசித்திரமான மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். புதன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் செலவுகளை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும். குறிப்பாக உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவழிப்பீர்கள் மற்றும் ஒரு பகுதியை உங்கள் வணிகத்திற்கும் செலவிடுவீர்கள். ஆனால் சூரியன் மற்றும் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் பெயர்ச்சிப்பதால் உணவுப் பொருள் தொடர்பான உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம், எரிச்சலை உண்டாக்கும். உங்கள் உணவில் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் பழமையான அல்லது கனமான உணவை உண்பது உங்களுக்கு உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். கன்னி. கன்னி ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள்.
கன்னி ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரகங்கள் இருக்கும். அரசு துறையில் பணிபுரியும் ஜாதகக்காரர்கள் சிறப்பான அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். தனிப்பட்ட வேலையாக இருந்தால் நல்ல கடின உழைப்பின் மூலம் பலன்களை பெறலாம். உங்கள் வேலையைப் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இது உங்கள் மீதான மக்களின் அணுகுமுறையையும் மக்களின் கவனத்தையும் அதிகரிக்கும். இது உங்கள் மூத்த அதிகாரிகளின் பார்வையில் தெரியும். இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடும் மற்றும் வேலையில் உங்கள் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும். ஆனால் அதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். 7வது வீட்டின் அதிபதி குரு 9ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். வணிகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவீர்கள் மற்றும் இந்த பயணங்கள் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பார். சனி கிரகம் வக்ர நிலையில் நீடிப்பதால் கல்வியில் சுறுசுறுப்பாக உழைப்பீர்கள். இந்த கடின உழைப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் சோர்வுக்கு இரையாக நேரிடும். எனவே படிப்புக்கு இடையில் ஓய்வு எடுப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உங்கள் படிப்பை தொடர முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருப்பார். மூதாதையரின் வியாபாரம் வளர்ச்சியடையும். உங்கள் தொழிலில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். அதன் மூலம் பல நன்மைகளை பெறுவீர்கள். 11ஆம் வீட்டில் புதன் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும். ஜூலை 7 முதல் 11வது வீட்டில் சுக்கிரன் நுழைவதால், ஜூலை 16 முதல் சூரியன் நுழைவதால் உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த முயற்சிப்பார். அதற்கு மேல் உங்கள் ராசியில் உள்ள குருவின் அம்சமும் ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும். நன்றி. வாழ்க வளமுடன். துலாம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 9ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் இருந்து 10ஆம் வீட்டில் இருப்பதால் ராஜயோகம் போன்ற பலன்களை அடைவதோடு கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களின் தற்போதைய வேலையில் மாற்றம் ஏற்படலாம். நீங்கள் பல முறை விண்ணப்பித்து உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேறும். 7வது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி தனது சொந்த ராசியிலேயே தங்கி உங்களை எல்லோரையும் விட முன்னிலையில் வைக்க முயற்சிகளை மேற்கொள்வார். சந்தையில் முன்னணியில் இருப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முயற்சிப்பீர்கள். மேலும் உங்கள் வேலையை விரைவுபடுத்துவீர்கள். 5வது வீட்டின் அதிபதியான சனி கிரகம் அதன் வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில் இருப்பார். இது ஒருவரிடமிருந்து எண்ணெய் எடுப்பது போல இருக்கும். அதாவது சனி கிரகம் உங்களை மிகவும் கடினமாக உழைக்கும். நீங்கள் நினைவில் வைத்திருப்பது உங்களுக்கு எளிதில் புரியாது. எனவே நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஏதாவது புரிந்து கொள்வீர்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து உங்களின் 2ஆம் வீட்டை பார்ப்பார். குடும்ப வாழ்க்கையை பராமரிப்பதிலும் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் போல. ஆனால் உங்களையும் உங்கள் வாழ்க்கை துணையையும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் குடும்பத்தின் சூழல் கெட்டுப் போகாமல் இருக்க உற்சாகத்திலும் கோபத்திலும் யாரிடமும் விரும்பத்தகாத வார்த்தைகளைச் சொல்லக்கூடாது. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி தனது சொந்த ராசியில் தங்கி வலுவாக இருப்பார். ஆனால் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறாத வக்ர நிலையிலும் இருப்பார். உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையில் இழுபறி நிலை ஏற்படும். மன இறுக்கம் மற்றும் எண்ணங்களின் வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்படும். இதன் காரணமாக ஏமாற்றமும் மந்தமான சூழ்நிலையும் ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் சில கடினமான நேரங்கள் இருக்கலாம். 8ஆம் வீட்டில் குரு இருப்பதால் உறவினர்களின் ஆதரவும் துணைவியின் பேச்சில் இனிமையும் இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கு மேல் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியின் அம்சம் காரணமாக
வாழ்க்கை துணைவர்கள் உடல் ரீதியாக சில சங்கடங்கள் உணரலாம் மற்றும் அவர்களின் நடத்தையில் கசப்பும் கூடும். அவர் எரிச்சலடைவார், இது உங்களை பாதிக்கும். ஏனெனில் அவர்களின் நடத்தை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இருப்பினும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமர்ந்து ராஜயோகம் போன்ற பலன்களை தருவார். 11ஆம் வீட்டின் அதிபதியான சூரியனும் சுக்கிரன் கிரகத்துடன் இணைந்து உங்கள் நிதி நிலைமையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவார். 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிரனும் இருப்பார். இந்த வழியில் நீங்கள் சில எதிர்பாராத மற்றும் திடீர் நன்மைகளை பெறுவீர்கள். கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் ராகு 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். இதன் காரணமாக சில திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் திடீரென்று குணமாகும். ஆனால் அது சில காலத்திற்கு பிரச்சனைகளையும் வலியையும் கொடுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். விருச்சிகம். விருச்சிகம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கிரகத்துடன் 8ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த சூழ்நிலை உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கும். யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடலாம். எனவே ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி நகர்த்துவதில் மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதனால் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ராகு உங்கள் ஜாதகத்தின் 5வது வீட்டில் இருப்பார் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் ஜாதகத்தின் 7வது வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார். உங்கள் கல்வியில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பீர்கள். உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். சிறிய விஷயங்களை கூட நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள். இது உங்கள் படிப்பில் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் ராகுவால் உங்கள் கவனம் சிதறும். சம்பந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செல்லும். 2ஆம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் 7வது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி 11வது, முதல் மற்றும் 3வது வீட்டில் அமர்வார். இதன் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து நல்ல ஆதரவை பெறலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இணக்கமான மற்றும் கூட்டுறவு வார்த்தைகள் பரிமாறப்படும். உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவுவார். ராகவும் நீங்களும் ஆடம்பரமான மற்றும் பெரிய விஷயங்கள் மற்றும் வாக்குறுதிகளை பேசுவீர்கள். அதை நீங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். இந்த விஷயம் உங்கள் அன்பானவரால் வெறுப்படையும். இதன் காரணமாக சில தவறான புரிதல்களும் சிக்கல்களும் பிறக்கக்கூடும். எனவே பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள். வெறுப்புடன் எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதீர்கள். உங்கள் உறவுகளை நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய முயலுங்கள். செவ்வாய் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பதால் வாழ்க்கை துணையின் சுபாவத்தில் சில கசப்புகளும் உஷ்ணங்களும் அதிகரிக்கலாம். எனவே சிலர் கவனமாக இருங்கள். நம் தந்தையை சரியென கருதுவோம். இது உங்கள் இருவருக்குள்ளும் ஈகோ மோதலுக்கு வழிவகுக்கும். முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் வாதங்கள் நடக்க அனுமதிக்காதீர்கள். இப்படி செய்தால் உங்கள் திருமண வாழ்க்கை வெற்றி பெறும். 11வது வீட்டில் குரு கிரகத்தின் அம்சம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வேலை செய்தாலும் இரு துறைகளிலும் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் மற்றும் குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் இந்த பணிகளில் உங்களுக்கு உதவும். ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருந்து 6ஆம் வீட்டில் அமர்வதால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆனால் அவற்றிலிருந்து வெளியேறவும் உதவும். மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். தனுசு. தனுசு ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் ஆர்வம் குறையும் சூழ்நிலை உருவாகும். குழப்பம் காரணமாக உங்கள் வேலையில் முறைகேடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கும் நீங்கள் ஆளாக நேரிடலாம். எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றும் வணிக நிறுவனங்களுடனான உங்கள் உறவு அதிகரிக்கும். தொழில் பங்குதாரரின் உதவியால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
அரசாங்கத் துறையுடன் சில வகையான உறவை ஏற்படுத்துவதன் மூலம் உங்கள் வணிகத்தை புதிய திசையில் முன்னேற்றுவதில் வெற்றி பெறலாம். 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டில் நிலைத்து படிப்பில் ஆர்வத்தையும் ஏற்படுத்துவார். உங்கள் பாடங்களை விரைவாகவும் நல்ல முறையில் படிக்க விரும்புவீர்கள். இந்த மாதம் நீங்கள் புதிதாக ஒன்றை படிப்பீர்கள், புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் சுற்றியுள்ள சூழ்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை சில பிரச்சனைகளை உருவாக்கும். இது உங்கள் படிப்பை பாதிக்கும், எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் படிப்பை தடுக்கும் சூழ்நிலையை உருவாக்குவார்கள். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் பணத்தை உங்கள் உடன் பிறந்தவர்களின் தேவைகளுக்காக செலவிடலாம். அவர்களுடனான உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் மற்றும் அவர்களின் ஆதரவும் உங்களுடன் இருக்கும் மற்றும் அவர்கள் உங்கள் துணிச்சலுடனும் வலிமையுடனும் முன்னேறுவார்கள். 5ஆவது வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை வெறித்தனமாக காதலிக்க வைக்கும், அதாவது உங்கள் காதலிக்காக எந்த விலையிலும் எதையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள். இது உங்களுக்கு பொறுமையின்மையை அதிகரிக்கும். இதன் காரணமாக நீங்கள் அவசரமாக ஏதாவது செய்ய விரும்புவீர்கள். ஆனால் அவசரத்தில் விஷயங்கள் தவறாகிவிடுகின்றன. உங்களுக்கும் அதுவே நிகழலாம். இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவரின் கோபத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டியிருக்கும். இந்த நேரம் காதலில் நன்றாக இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். ஆகையால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்களின் உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய் புதன் மீதும் ஒரு அம்சமாக இருப்பார். இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் சுக்கிரன் கிரகம் 7ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் இருவருக்கும் இடையே காதல் தருணங்களை கொண்டு வரும். இது உங்கள் உறவை அவ்வப்போது காப்பாற்றும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் நோய் வீடான 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓரளவு பலவீனமான பலன்களை தரக்கூடும். கல்லீரல், சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற மழையால் பரவும் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். மகரம். மகரம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து உங்களின் 6ஆவது வீட்டில் அமர்வதால் உங்கள் கஷ்டங்கள் குறையும். உங்கள் எதிரிகள் அவ்வப்போது தலையை உயர்த்துவார்கள். ஆனால் உங்கள் வேலையில் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள். பணியிடத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். வேலையில் உங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் வணிகம் வளரும் மற்றும் உங்கள் வணிக அறிவு வளரும். சில செயல்களை செய்வீர்கள், சில புதிய திட்டங்களை செய்வீர்கள். உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் நல்லுறவு உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும். மகர ராசி மாணவர்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் பொருத்தமான வெற்றியை தரும். நீங்கள் படிப்பு மற்றும் கல்விக்காக உருவாக்கப்பட்டதாக உணர்வீர்கள். குரு கிரகம் 5ஆம் வீட்டில் நிலைத்து மாதம் முழுவதும் இருப்பதன் மூலம் கல்வித்துறையில் உங்களை தலைவராக மாற்றும். உங்கள் கவனச்செறிவு அதிகரித்து படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 2ஆம் வீட்டில் இருப்பார். ஆனால் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். நீங்கள் சில வார்த்தைகளைச் சொல்வீர்கள். அவை தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும், ஆனால் அவை கசப்பாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அது குடும்பத்தின் சூழலை கெடுத்துவிடும். குரு கிரகம் 5ஆவது வீட்டில் தங்கி உங்கள் அன்பை பாதுகாக்கும். அவர் உங்கள் அன்பிற்கு உங்களை பொறுப்பாளியாக்குவார் மற்றும் அவர் உங்கள் அன்பில் உண்மை, நேர்மை மற்றும் தூய்மையை அதிகரிக்க முயற்சிப்பார். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு சிறந்தவர்கள். அவர்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்கள் மனதில் பிறக்கும். இது உங்கள் உறவை மேலும் முதிர்ச்சியடையச் செய்யும். மாதம் முழுவதும் புதன் 7ஆவது வீட்டில் இருப்பார். இது உங்கள் உறவில் நல்ல தகவல் தொடர்பு திறனை அதிகரிக்க உதவும்.
உங்கள் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும். அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்படலாம், இது வாய் தகராறு மற்றும் ஈகோ மோதல்களுக்கு வழிவகுக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி கிரகம் செல்வம் குவிக்கும் வீட்டில் இருக்கும், இது செல்வத்தை குவிப்பதற்கு முற்றிலும் உதவும். உங்கள் செல்வம் பெருகும். வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திற்கு நல்ல வட்டி கிடைக்கும், பணமும் கிடைக்கும். 3ஆம் வீட்டில் ராகுவும் உங்களை உற்சாகமடையச் செய்வார். 6வது வீட்டில் இருக்கும் சூரிய கிரகம் உங்களை நோய்களை எதிர்த்து போராடுவதில் திறம்படச் செய்யும். ஆனால் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சில சிறிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தின் 8வது வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கலாம். முன்னெச்சரிக்கை மற்றும் இந்த பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள் மற்றும் வானிலை மாற்றம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். கும்பம். கும்பம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். கும்ப ராசிக்கு வேலை செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மேஷ ராசியில் பெயர்ச்சித்து நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆதரவாளர்களாக மாறுவார்கள் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட உதவும். மாதம் முழுவதும் சனி கிரகத்தின் அம்சம் உங்கள் 7வது வீட்டில் இருக்கும், அதுவும் ஒரு வக்ர நிலையில் இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் நீங்கள் சிறந்த மாணவராக மாறுவீர்கள். உங்கள் படிப்பை தொடர தேவையான ஆற்றலை வழங்கும் ஒரு ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும். ஆரோக்கியமான போட்டியாக அமையும், இதனால் பலம் பெற்று கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். 2ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களை எதையும் பேசக்கூடிய நபராக மாற்றும். எனவே நீங்கள் மற்றவர்களை பாதிக்க அல்லது ஏற்க எதையும் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு எதிராக செல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போகலாம். மற்றவர்களைப் பற்றி நல்லதையே சிந்தித்து தூய்மையான மனதுடன் மற்றவர்களிடம் நல்லதை பேசுங்கள். இதன் மூலம் நீங்கள் அனைவருக்கும் பிடித்தவராக இருப்பீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 6ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் செவ்வாய் தனது முழு அம்சத்தையும் மாத தொடக்கத்தில் அவர் மீது செலுத்துவார். மேலும் சூரியன் மற்றும் சுக்கிரன் கிரகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5வது வீட்டில் ஒன்றாக இருக்கும். இதன் காரணமாக காதல் மற்றும் காதல் இரண்டும் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிகரிக்கும். நீங்கள் இருவரும் ஒன்றாக சில நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். நடுவில் சில விஷயங்களால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம், ஆனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் அன்பின் ஒரு பகுதியாகும் மற்றும் அவை உங்கள் அன்பையும் அதிகரிக்கின்றன. 7வது வீட்டில் சனி கிரகம் மாதம் முழுவதும் இருக்கும். இது திருமண உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இல்லை, ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவதில் ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஒருவருக்கொருவர் சமமான மரியாதை கொடுப்பீர்கள் மற்றும் பொறுப்புகளையும் சிறப்பாகச் செய்வீர்கள். 11ஆம் வீட்டின் அதிபதி குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களைப் பெற உங்களுக்கு உதவக்கூடும். இதன் காரணமாக வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் வீட்டிற்கு மகிழ்ச்சி வரும். ராகு 2வது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும், ஏனெனில் கவனக்குறைவான அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். மீனம். மீனம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி குரு இந்த மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருப்பார். அங்கிருந்து அவர்களின் 7வது வீடு, 9ஆம் வீடு மற்றும் 11வது வீட்டில் பார்வை செலுத்துவார். உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுடன் பணிபுரிய தயாராக இருப்பார்கள், இதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு நல்ல நேரத்தை அனுபவிப்பார்கள், ஏனென்றால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடன் இருப்பார் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும்.
உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 11ஆம் வீட்டில் குரு அம்சம் காரணமாக உங்கள் வணிகத்திற்கு உதவியாக இருக்கும் அனுபவம் வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் சகவாசத்தை பெறுவீர்கள். 4வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் இருப்பதும் 5ஆம் வீட்டில் புதன் இருப்பதும் உங்கள் தேர்வுகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். புத்திசாலித்தனத்துடன் உங்கள் பாடங்களில் ஒரு நல்ல நிலை உருவாக்க இது உங்களுக்கு உதவும். உங்கள் கடின உழைப்பு திறமையாக பாராட்டுகளை பெறுவதோடு நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும். நீங்கள் முடிவுகளை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் படிப்பிற்கு அதிக நேரத்தை ஒதுக்கி அதை சிறந்த முறையில் செய்ய விரும்புவீர்கள். செவ்வாய் 2வது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும். இது குடும்பத்தில் பலத்தை காட்டுகிறது. பரஸ்பர அன்பு அப்படியே இருக்கும். ஆனால் 2ஆம் வீட்டில் சனியின் வக்ர நிலை காரணமாக அவ்வப்போது சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. புதன் 5ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் இதயத்தின் உணர்வுகளை உங்கள் காதலியிடம் கூற நீங்கள் தயங்க மாட்டீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையேயான உரையாடல் மேம்படும் மற்றும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த வார்த்தைகளைச் சொல்வதன் மூலம் ஒருவரையொருவர் நெருங்கி வருவீர்கள் மற்றும் நீங்கள் இருவரும் உங்கள் காதல் உயருவதைக் காண்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் 7வது வீட்டில் இருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கைத் துணையைப் பற்றி உங்கள் மனதில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் மற்றும் சில சந்தேகங்கள் பிறக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், சந்தேகம் என்பது எந்த வகையான உறவையும் முடிவுக்கு கொண்டுவரும் மிகப்பெரிய விஷம். மீன ராசிக்காரர்களின் ஜாதகரின் 12ஆம் வீட்டில் வக்ர சனி இந்த மாதம் முழுவதும். இது உங்கள் செலவுகளை தொடர்ந்து அதிகரிக்கும் மற்றும் இந்த செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சனி கிரகம் வக்ர நிலையில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் பிரச்சனைகளை அதிகரிக்கும். உங்களுக்கு கண்களில் நீர் வடிதல், கண்களில் வலி, பாதங்கள் அல்லது குதிகால் வலி, காயங்கள் அல்லது சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.